இந்த 5 விஷயத்தையும் உங்களோட ட்ரேடிங் ஹேபிட்டா நீங்க சேஞ்ச் பண்ணிக்கல அப்படின்னா உங்களால இன்ட்ராடே மார்க்கெட்ல சக்சஸ் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் விஷயம், யாரையும் நம்பி கால்ஸ் வாங்கி ட்ரேட் பண்ணாதீங்க. நீங்க ஒரு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ண போறீங்க அப்படின்னா அது வந்து உங்களோட ஓன் டிசிஷனா இருக்கணும். செகண்ட் திங், உங்க ஹெல்த் நீங்க கேர் பண்ணிக்கோங்க. ஒர்க் அவுட், பிரீத்திங் எக்ஸசைஸ், மெடிடேஷன், ஸோ இந்த மாதிரி உங்களை நீங்க மென்டலி அண்ட் பிசிக்கலி ஸ்ட்ராங் ஆகிக்கோங்க. தேர்ட் ஒன், நம்மள இந்த ஃபீல்டில் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ஏதோ ஒரு புது விஷயத்தை நம்ம டெய்லி லேர்ன் பண்ற மாதிரி இருக்கும். ஏதாவது ட்ரேடிங் புக்ஸ் படிக்கிறது, இல்லை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடரோட ஸ்பீச் கேட்கறது, ஸோ இந்த மாதிரி டெய்லி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ் வந்து பண்ணுங்க. ஃபோர்த் ஒன், வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ், நம்மளோட டிசிப்ளின். நம்ம செட்டப் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கு ஒரு ரூல் வச்சிருப்போம். அந்த ரூல் பேஸ்டு என்ட்ரி கிடைச்சா மட்டும் என்ட்ரி எடுங்க. ஃபோமோ என்ட்ரிஸ் வந்து எடுக்காதீங்க. ஃபைனலி, ட்ரேடிங் ஜர்னல். ஹிஸ்டரி ரிப்பீட் இட் செல்ஃப்னு சொல்லுவாங்க. நம்ம ஆல்ரெடி பண்ண ட்ரேடை வச்சு தான் ஃபியூச்சரில் நம்ம பண்ண போகிற ட்ரேடை வந்து நம்ம முடிவு பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் டே டு டே லைஃப்பில் பண்ணுற ட்ரேட்ஸை ஜேர்னல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது உங்களோட ட்ரேடிங் க்ரோத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.